தவேக தலைவர் விஜய்க்கு செல்போனில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினீர்களா என்ற கேள்விக்கு உடைத்து பதில் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த சில தினங்களாக அதிமுகவின் பரப்புரை கூட்டங்களில் தவேக கொடிகள் பறக்கவிடப்பட்ட சம்பவங்கள் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதன் அடுத்த கட்டமாக விஜயோடு இபிஎஸ் செல்போனில் பேசியதாக கூறப்பட்ட நிலையில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசியல் களத்தை பகுப்பாய்வு செய்ய வேண்டுமானால் கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பு பின்பு என்று இரண்டாக பிரிக்கலாம். அந்த சம்பவத்திற்கு முன்பு வரை மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்த விஜய் தேர்தல் களத்தை தனக்கும் திமுகவிற்கும் எதிரான போட்டியாக மாற்ற தீவிரமாக முயன்றார். அவரது முயற்சியின் முதற்கட்டம் எடுபட்டதாகவே கூறினர் அரசியல் விமர்சகர்கள். ஆனால் கரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டது. இந்த துயர நிகழ்வு தவேகவினரையே முடக்கி போட்டதாக கூறப்பட்ட நிலையில் 28ஆம் தேதி தவேக தலைவர் விஜய்க்கு போன் செய்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நடந்தவை குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினார். விஜயோடு ராகுல் காந்தி பேசியதை காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர்களும் உறுதிப்படுத்தினர். தொடர்ந்து அடுத்த சில நாட்களிலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விஜயை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் இந்த தகவல் பாஜகவினரால் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இப்படியான சூழலில்தான் கரூர் துயர சம்பவத்திற்கு அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று முழங்கி வரும் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி விஜயோடு பேசியதாக கூறப்பட்டது. அதிலும் சுமார் 30 நிமிடங்கள் வரை அந்த உரையாடல் நீண்டதாகவும் கூறப்பட்டது. அதே சமயம் அதிமுகவின் பரப்புரை கூட்டங்களில் தவேக கொடியை ஏந்தி இளைஞர்கள் சிலர் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் விஜயோடு பழனிசாமி பேசியதாக கூறப்பட்ட அதே நேரம் பரப்புரை கூட்டங்களிலும் தவேக கொடி தென்பட்டதால் கூட்டணியை நோக்கி பயணிக்கின்றனரா என்ற கேள்விகள் பொது சமூகத்தில் எழுந்தன. இந்த நிலையில்தான் கரூர் விவகாரம் தொடர்பாக விஜய்க்கு செல்போனில் அழைத்து ஆறுதல் கூறினீர்களா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதிலளித்திருக்கிறார் பழனிசாமி. பாதிக்கப்பட்ட மக்களை மறுநாளே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினேன் என்ற அவர் விஜயோடு பேசவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட அதிமுக தவேக கூட்டணி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் இது தொடர்பாக எடப்பாடி விஜய் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் அப்போதும் விஜயோடு பேசவில்லை என்று பழனிசாமி மறுத்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.